திமுகவுக்கு இன்னைக்கு தகுதியான எதிரிகள் இல்லைன்னு திரு உதயநிதி சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்து வந்து எங்க கூட்டணி வலிமையாக இருக்கிறது, நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோம், எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணலன்றார். என்னோட ஸ்ட்ரெயிட்டான பாயிண்ட், மெகா கூட்டணி அப்படின்னு ஒன்று 6 மாதமாக பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது மார்ச் 25, 6 மாதம் ஆகிறது. என்ன நிலைமை? இல்லை, நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கட்சியினுடைய மெயின் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் மெகா கூட்டணி அமையும் என்று இதே நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே வசனத்தை தான் சொன்னார்கள். அவர்களோடு வரவேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. ஸோ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் புதிய தமிழகம் அவர்களும் தான் அந்த கூட்டணியில் இருந்தார்கள். இப்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக அணியில் ஏற்கனவே இருந்த தேமுதிகவோ புதிய தமிழகமோ 2 கட்சிகள் இப்போது இல்லை. இருக்கிற கட்சி எந்த கட்சி என்று சொன்னால் மதிப்புக்குரிய மேனாள் மத்திய அமைச்சர் வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் அவரோடு இருக்கிறது. மற்றபடி பெரிய அளவில் குறிப்பிடத்தக்க கட்சிகள் பாரிவேந்தர் பாரிவேந்தரும் இப்போது அந்த அணியில் இருக்கிறாரா என்பது ஒரு பிரச்சார பயணத்துக்கு அவங்க அழைச்சது 2 தலைவரை. மேட்டுப்பாளையத்தில் அவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சப்ப இல்லை, அநேகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாரத பிரதமரை அவர் அதிமுகவை விட அதிகமாக பாரத பிரதமரை ஆதரிக்கிறார். அவர் பிஜேபி எங்கே இருக்கா அவர் இருப்பார் சார். ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுவது மெகா கூட்டணிக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டிருக்கிறது. பிளவுபட்டதில் ஒரு அணிதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2 பேரையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வர வேண்டும் என்றால் அது ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முயற்சி எடுத்தால்தான் உண்டு. என்ன சார், ஏடிஎம்கே பிரச்சனை இருந்தாலும் அகில இந்திய தலைமை பிஜேபி வந்து சரி பண்ணும். இல்லை இல்லை, அன்புமணிக்கும் பிரச்சனைனாலும் பிஜேபி தலையிட்டா இப்ப எல்லாம் பேசி பார்த்தானே முடியல. இல்லை இல்லை, அஇஅதிமுக விவகாரத்தில் தலையிட்டார்கள் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா பக்கம் இருந்தவர்கள் என்கிற முறையில் அவர்களுக்காக ஒரு வாதாடுவதிலோ அந்த அணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதிலோ தவறில்லை. நான் அதை குறை காண விரும்பவில்லை. அது நடக்காத சூழலை நோக்கி நகர்ந்து விட்டது. திரு டிடிவி தினகரன் மிக உறுதியாக திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்து விட்டார். அதிலே அவர் மறுபரிசீலனை செய்வார் என்பதற்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ என்டிஏல டிடிவி தினகரன் இல்லை. ஆமாம், நிச்சயமாக இல்லை. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இல்லை. இல்லை, ஏடிஎம்கேவில் திரு ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொள்கிற பேச்சுக்கு இடமில்லை என்பது போல தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. தகவல்ல சார், வெளிப்படையா திட்டவட்டமா சொல்றாங்க. ஏடிஎம்கே கட்சி ஆபீஸ் அடிச்சாங்கன்னு இபிஎஸ் மட்டும் இல்ல சிவிஎஸ் வரலையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் பன்னீர்செல்வத்துக்கு இடம் இல்ல. திரு சிவிஎஸ் அவர்கள் இன்றைய பேச்சு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விடுங்கள், அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த நிலையை அறிவிப்பதற்கு உரிமை படைத்தவர். திரு சிவிஎஸ் அவர்கள் அப்படி பேசியது எனக்கு பெரும் வியப்பை அளித்தது. சொல்லுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சென்று 6 முன்னணி தலைவர்கள் சந்தித்தார்கள். அந்த 6 பேர் சந்திப்பு நடக்கவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர அவரை தவிர 5 பேர் மறுக்கவே இல்லை. திரு செங்கோட்டையன் கட்சிக்குள் பொறுப்பில் இருந்த போதே தமிழ் இந்து நாளுக்கு அளித்த பேட்டிகளில் அவர் உறுதிப்படுத்தி விட்டார். இப்ப இல்லை, நீக்கப்பட்ட பிறகு இல்லை, கட்சியில் அவர் செல்வாக்கோடு பொறுப்பில் இருந்த போதே ஆமாம் நாங்கள் சந்தித்தது உண்மை என்று இந்து பத்திரிகை தமிழ் இந்து நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் உறுதிப்படுத்தினார். அதன் பிறகு அவரிடம் விளக்கு கேட்டீர்களா? இல்லை. அதை தவிர சரி, இந்த 6 பேர் பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார்களே, பார்க்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரே, அவரை ஆதரித்து வேலுமணியோ தங்கமணியோ நத்தம் விஸ்வநாதனோ கேபி அன்பழகனோ இவர்கள் யாராவது மறுத்தார்களா? மறுக்கவே இல்லை. ஆகவே அப்படி அன்றைக்கு அவர்களுக்காக போய் பரிந்து பேசிய திரு சி.வி. சண்முகம் அவர்களுக்கு கனவை உடைத்தார்கள் என்பதெல்லாம் அப்போது தோன்றவில்லையா என்று கேட்கிறேன். அப்போது இந்த ஞானோதயம் வரவில்லையா? அவை அதை விடுங்கள். எடப்பாடி சரி, அன்னைக்கு ஞானோதயம் வந்துச்சா வரலையான்றது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை வந்து அவர்கள் இபிஎஸ் லைனை டோ பண்றாரு, பன்னீர்செல்வத்துக்கு இடமில்லை என்ற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. நீங்க கேட்ட கேள்விக்காக நான் பதில் சொல்லுகிறேன். அந்த அணி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மொழியில் குறிப்பிடுவதானால் அவர்கள் சொன்னால் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகள் தெரியவில்லை என்று. கண்ணு கெட்டிய தூரம் வரை யார் வரப்போகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபடுத்தி கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு பிரிவு வேண்டுமானால் அதிமுகவிடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அவர்கள் அதிமுகவைத்தான் வாய்ப்பாக கருதுகிறார்களா, விஜயை வாய்ப்பாக கருதுவார்களா என்பது நாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது. ஏனென்றால் ரெண்டு பேரும் ஒரு அணியில் இருப்பதற்கான ஸ்கோப் இல்லை சார். இன்னைக்கு டாக்டர் பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டியை பார்த்தா அவருக்கு இருக்கிற கசப்பும் கோபமும் அன்புமணி அவர்கள் மீதும் அந்த கூட்டு தரப்பு மீதும் வைக்கிற விமர்சனம் நிச்சயமாக இல்லை. அவர் வந்து இறங்கி வருவது மாதிரியோ சமரசத்துக்கு வருவாங்கன்றதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட தென்படலை. நிச்சயமாக அவர் சமரசத்திற்கு இறங்கி வருகிற புள்ளியை நோக்கி நகர்வதாக தெரியவில்லை. நான் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சொன்னேன் என்றால், இவர்கள் தரப்பும் டெல்லிக்கு போயிருக்கிறார்கள். இரண்டாவது, பாரத பிரதமர் யார் மீதாவது மிகுந்த மரியாதை தமிழ்நாட்டில் வைத்திருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளில் டாக்டர் ராமதாஸ் மீதும் வைத்திருக்கிறார். ஆகவே வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பி பாஜக வேண்டுமானால் அந்த முயற்சியை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரில் ஒருவரோடும் தான் பேச முடியும். அவர் 2 பேரிடமும் ஆள் அனுப்பி பேசுகிறாரா, அதற்கு ஆர்வம் காட்டுகிறாரா என்பதற்கான எந்த சமிக்ஞையும் தெரியவில்லை. ஆகவே அதை பார்க்கிறோம். நீங்கள் அந்த காங்கிரஸை பற்றி அண்ணாமலையே அங்க இருக்க போறாரா, அவர் தனி கட்சி தொடங்க போறாருன்னு ஒண்ணு பேசுறாங்க. இல்ல, அது வந்து திட்டமிட்டு அக்கறை உள்ள சக்திகள் பரப்புகிற வதந்தி. யார் மேல அக்கறை உள்ளவங்க? அக்கறை உள்ள சக்திகள், அண்ணாமலையினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தமிழக அரசியல். இருங்க சார், நான் முடிக்கல. இல்ல ஒரே ஒரு கருத்து. எடப்பாடியில அண்ணாமலை அவர்களுக்கு தனியா மன்றங்கள் ஆரம்பித்து தனியா கட்சி ஒரு அமைப்பு நடத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியில ஸ்பெசிபிக்கா நடக்குது. அப்ப இவங்க 2 பேரும் எப்படி சேருவாங்க நீங்க மறுபடியும் எதிர்பார்க்கறீங்க? அவர் உள்ளடி வேலை பாக்குறாரு. ஏன்னா அவரு தான் இவரை காலி பண்ணது. யாரு? பழனிசாமி அவர்கள் தான் இவரை காலி பண்ணாரு. இவர் என்ன பண்றாரு? இவர் கூடவே இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, இவர் எப்படி பாரதிய ஜனதால இருக்கிறவங்க எல்லாத்தையும் காலி பண்ணாரோ, அந்த வீடியோ கிமிக்ஸ் வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு தன்னை கூட இருக்கவங்கள காலி பண்ணாரோ, அந்த பாணி இப்ப கூட்டணியில் இருக்கிறத குட்டையை குழப்பறவள அண்ணாமலை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார், அவர் பேசுவதில் நான் எதுவும் இது இருப்பதாக கருதவில்லை. எந்த விதமான அடிப்படையும் இருப்பதாக. அதுல வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அண்ணாமலைக்கு எதிராக அக்கறை உள்ள சக்திகள் அது மீடியாவிலையும் இருக்கு, பாரதிய ஜனதாக்குள்ளேயும் இருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு வெளியிலேயும் இருக்கு, ஆளுங்கட்சி தரப்பிலேயும் இருக்கு. அவர் கவுன்சிலர் கூட இல்ல. அவரு ஏன் சார் நீங்க தமிழக அரசியலின் மைய புள்ளி அண்ணாமலையை தவிர்த்து விட்டு அரசியல் நடைபெற முடியாது. என்ன சார், நீங்க அண்ணாமலை கவுன்சிலர் கூட இல்ல, எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, மந்திரி இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க என்ன வேணாலும் சொல்லிங்க. தமிழ்நாட்டில் 19% வாக்கு வங்கி அண்ணாமலை தான் பாரதிய ஜனதாவுக்கு கொண்டு வந்தார் நாடாளுமன்ற தேர்தலில். மோடிக்கு இங்க எதிர்ப்பு 6 மாசம் ஆச்சு சார் அவர் மாநில தலைவர் பதவியில இருந்து எடுத்து. அவர் ஒண்ணுமே கொடுக்கல. ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் தவறான புரிதலோடு அல்லது தவறான பிம்பத்தை கட்டமைத்து விவாதத்தை நகர்த்துங்கள். அதுல எனக்கு ஒண்ணு பிம்பம்லாம் கட்டமைக்கல. எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன். என்ன தகவல்னு சொல்லுங்க, என்ன தகவல்னு சொல்லுங்க. சார், அவ்வளவு பெரிய ஆள ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்களே சார். நீங்க என்ன இன்னைக்கு அவருக்கு என்ன பதவியில இருக்காரு? அவர் பிஜேபில மாநில தலைவர். இருங்க, தேசிய பொதுச்செயலாளர். சார், திரு குணசேகரன் பேசுவதற்கு அனுமதிங்க. அவர் சொல்ற புள்ளியே தவறான தகவல் நான் மறுக்கிறதுக்கு ஆதாரம் சொல்ல போறேன். நீங்க அதையும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இல்ல முதலில் புள்ளின்றீங்களா? மைய புள்ளின்றதுனா சார், ஆமா, இன்னைக்கு அண்ணாமலை ஒரு நிமிஷம் சார், கலைஞர் உயிரோடு இருக்கிறவர்களையும் கலைஞர் மைய புள்ளி. அவரை சுத்தி அரசியல் நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களையும் அவர் எந்த திசை அதற்கு எதிர் திசை. இப்படி அரசியல் தமிழக சுத்தி அரசியல் நடந்தா மைய புள்ளி. அண்ணாமலையை சுத்தியா சார் அரசியல்? பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தானே பேட்டினா எப்படி லைவ் எடுக்கிறீங்க? ஏன் லைவ் எடுக்கிறீங்க? அதே மாதிரி நீங்க எடுக்கலன்னா உங்களுக்கு காரணம் இருக்கலாம், அரசியல் காரணம் இருக்கலாம். எல்லா பேட்டி எல்லா சேனலும் எடுக்குது, எல்லா சேனலும் லைவ் எடுக்குது. அது முடிஞ்ச அடுத்த நாள் 3 நாள் 2 நாள் டிபேட். ஏன் அவர்தான் ஒண்ணுமே எடுக்குது? ஏன் அவர்தான் ஒண்ணுமே இல்லையே? அதே மாதிரி அவர் சொன்ன இன்னொரு தவறான தகவல், திராவிட முன்னேற்ற கழக நண்பர் சொன்னது, பொது வெளியில இப்படி ஒரு தவறான தகவல் எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் லைவ் எடுக்கறாங்க. அதனால அவர் மைய புள்ளி ஆயிடுவார். அதிமுகவினுடைய கூட்டணி உருவாவதால் அவர் மாற்றப்படவில்லை. அத நல்லா புரிஞ்சுங்க. தினத்தந்தி பத்திரிகையில அவர் சொன்னது 2 மாதங்களுக்கு முன் பதிவாகி இருக்கிறது. எப்போ? கூட்டணி உருவாவதற்கு 2 மாதங்களுக்கு முன். இருங்க சார், கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க சார். நியாயமா இல்ல, அதுதான் உண்மை சார். நீங்க உங்க உண்மையை சொல்றீங்க. விருப்பம் இல்லாம இல்ல கசப்பாக இருக்கலாம் உங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உலுக்கி கொண்டிருந்தவர் அண்ணாமலை. அதெல்லாம் மறுக்க முடியுமா? 20 பேர் வழக்கு போடுறேன், நீங்க ஏன் ஒருத்தர் தான் போட்டார்? டிஆர் பாலு ஒரு வழக்கே முடியல. எங்க மத்தவங்க எல்லாம் காணோம். வரட்டும். எங்க மத்தவங்க எல்லாம் காணோம். ரெண்டாவது ஃபைல் போடுறேனாரு. எங்க போட்டாரு? 20 பேர் அவர் மேல இருக்கிற 20 பேர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஸ்கிரீன்ல ஓடிச்சு. ரமேஷ் ஒருத்தர காணோம். ஒருத்தர காணோம். ரமேஷ் ஒரு செகண்ட். அவர் மேல இருக்கிற புகாருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அவர் சொத்து வாங்கிட்டாருன்ற புகார் அதுக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. பாயிண்ட் நம்பர் 2. உங்ககிட்ட அரசாங்க அமைப்புகள் இருக்குல்ல? பாயிண்ட் உங்ககிட்ட அரசாங்க அமைப்புகள் அவர் என்ன எம்பி இடி இருக்கா? ஐடி இருக்கா? ஐடி தமிழ்நாட்டுல இருக்கா? இடி இருக்கா? யார் இருக்கு? அவர் எம்எல்ஏவா? உங்களுக்கு வேண்டிய கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ்ல இருக்கு. இல்ல சார், ஒரு அரசாங்கத்துல ஒரு
ஒரு குறைந்தபட்ச சார், 4ஆம் நிலை இதெல்லாம் ஊழியர்னா பேசலாம், கூட நான் நிறைய பேச முடியும். எவ்வளவு நாளும் பேசலாம். திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி இனிமேல் அவருக்கு நீதிமன்றங்களில் ஏறி இறங்கவே நேரம் இருக்காதுன்னாரு. இந்த மிரட்டலுக்கு நான் அஞ்ச மாட்டேன். DMK 5 மணி ஃபைல் வரைக்கும் சொன்னாரே, ஆபீஸ்ல விட்டாரா? தொட்டு பாருங்கள். ஒரு செகண்ட் சார். 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன். ரமேஷ், தொட்டு பாருங்கள்னாரு. அது சரி. முடிந்ததா திராவிட முன்னேற்ற கழகம்? உதாரணம் விடலாம் சார். ஒரு முடிந்ததா? இல்ல ஒரு பாயிண்டடா வாங்க. DMK ஃபைல்ஸ் 2 விட்டாரா? ADMK அமைச்சருடைய ஊழல்களை வெளிப்படுத்துவேன்னாரு, ஃபைல் விட்டாரா? அவர் அந்த பதவி கடைசியா அவர் நீடித்தாரா? மேல வந்த ஃபைலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவருடைய பதவியில் நீடித்தாரா? அவர் ஒண்ணும் பதிலும் சொல்லல. எதுக்கு நீடிக்கணும்? அதான் ஒரே அறிக்கையோட முடிஞ்சு போச்சு. பதவியில் இல்லனாலும் தனக்கு இருங்க தெரிந்த சார். ஊழல்களை சொல்லலாமே. இல்ல நான் சொல்றத கேளுங்க. அவரை மிரட்டையெல்லாம் பார்த்தாங்க. இப்ப நம்ம கேள்வி எதனால தொடங்கிச்சுன்னா மையப்புள்ளி இல்ல, நீங்க மாறுபடுறீங்க. ஆமா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்புள்ளி தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு மையப்புள்ளி திரு ஸ்டாலின் சார். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ். இல்லை, அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸ் தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ். இன்னைக்கு தமிழக அரசியல்ல அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தின்ற, அது உங்களுடைய மதிப்பீடா இருக்கலாம். மையப்புள்ளின்னு உங்களுடைய சொல்றது மதிப்பீடு அது இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். அவர்தான் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட், அவரை சுத்தி தான் அரசியல் இயங்குது அப்படின்னு சொல்றதுல நான் எனக்கு மாற்று பார்வை இருக்கு. அடுத்த மாற்று பாயிண்ட் பார்வை இருக்கு, எனக்கு மாற்று பார்வை இல்லை, அது வேற விஷயம். ஓகே, என்ன ஏன்னா அவர் நீங்க அவர் என்ன பேசினாலும் விவாதம் என்று ஆகிவிட்டது. அதை கண்டு ஆளுங்கட்சியும் சரி சார், அவர் கூப்பிடுறாரு சார் தினகரனை. அவர் தினகரன் இல்லங்க நான் வர்றது இல்லைன்னு சொல்லிட்டார் சார். அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். அதுதான் நான் சொல்றேன். திரு டிடிவி தினகரன் மிக நிச்சயமாக இந்த கூட்டணியில் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் வருவதில்லை என்ற உறுதியில் தான் இருக்கார். நானும் பத்திரிகையாளர் என்ற முறையில் பேசி பார்த்ததும் போது, ஒரு கருத்தறிகிற முயற்சியில் ஈடுபட்ட போது அவர் அந்த நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்றால் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோ, அதுல ஒரு பிரிவா 2 பிரிவா என்பது தெரியல, தேமுதிக, இதற்கான நகர்வுகள் நடந்தாதான் இது நடக்குதுன்ற புள்ளிக்கு நம்ம வர முடியும். அதற்கான நகர்வுகள் எதுவும் எந்த சந்திப்புகளும் நடக்கல. மாறா என்ன சந்திப்பு நடக்குதுன்னா, அதிமுக இருந்து இருக்கிறவங்களோ வெளியே போனவங்களோ அவங்க யார் வழியா பார்த்துட்டு இருக்காங்க, அந்த சந்திப்புகள் தான் நடக்குது. அதிமுகவும் இன்னொரு கட்சியும் பேசிச்சுன்ற சந்திப்பு எதுவும் நடக்கல. இது ஒரு பக்கம் சார். காங்கிரஸ் பற்றி இங்கு விவாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.